Hello students, class 7 max second term algebra நம்ம BIDMAS rule என்னன்னு first பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். BIDMAS ரூலில் B னா bracket, I in, D division, multiplication, A addition, S subtraction. அதாவது ஃபஸ்ட்டு எப்பவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு டிவிஷனை சால்வ் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும், அப்புறம் அடிஷனை, அப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷனை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது சும்மா ஒரு ரிமைண்டருக்காக சொன்னேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1 பார்க்கலாம். ஃபஸ்ட் சம், த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் 14 to the power 9 should be read as. நான் இங்கேயே சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னேன்? 14 to the power 9 should be. இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எழுதுகிறோம். 14 power 9. சரியா? அடுத்து செகண்ட், த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் p cube q ஸ்கொயர் இஸ். இதை எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணலாம்? p cube p 3 times அண்ட் q ஸ்கொயர்னா q 2 times. அவ்வளோதான். அடுத்து, when base is 12 and exponent is 17, its exponential form is base 12 exponent 17. அதனுடைய ஃபார்ம் என்னென்னா இதுதான். சரியா? இங்கே பாரு, base 12 exponentனா பவர், இப்போ 12 to the power 17. அடுத்து, the value of 14 into 21 the whole power 0 is. அதாவது எந்த நம்பர் வேணாலும் இங்கே இருக்கட்டும். சரியா? எந்த நம்பர், ஆனால் பவர் 0வாக இருந்ததுன்னா ஆன்சர் 1 தான். எனிதிங் த ஹோல் பவர் 0னா அதனுடைய ஆன்சர் வேல்யூ 1 தான். இங்கே என்ன இருந்தாலும் பவர் 0 இருந்ததுன்னா என்னது? நமக்கு 1 தான் வரும். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சம், 2 to the power 3 into 3 to the power 2 is equal to 6 to the power 5 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 to the power 3னா 2 3 times மல்டிப்ளை பண்ணால் 8, 3 2 times மல்டிப்ளை பண்ணால் 9. இந்த 8ஐயும் இந்த 9ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 72 தான் வரணும். ஆனால் இங்கே 6 to the power 5 என்ன அப்படின்னா 6 to the power 5 6ஐ நம்ம 5 times மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 3 times பண்ணி பாருங்கள். 6 6 36, 36 into 6 216. 72 விட 216 இங்கே அதிகம். இன்னும் நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலை. நான் இதோட நிறுத்திக்கிறேன். அப்பயே நமக்கு அது தெரிஞ்சு போயிடுது ஃபால்ஸ் தான். ஏன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் 72 தான். இந்த 6ஐ நம்ம 5 times இல்லை 3 times பண்ணாலே இது அதிகமாகிடுது. அப்போ இது ஃபால்ஸ். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். 2 to the power 9 into 3 to the power 2 is equal to 2 into 3 the whole power 9 into 2. இப்படி ஒரு சம் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னா a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம். இது ஒரு ரூல் இருக்குது இல்லையா நமக்கு. ஆனால் இங்கே பேஸும் வேறு மேலே இருக்கக்கூடிய நமக்கு பவர் பார்த்திங்கன்னா 9 2ன்னு இருக்குது. ஸோ இது ஃபால்ஸ். இது இந்த மாதிரி வராது, ஃபால்ஸ். 9 நாட் ஈக்குவல் டு 2 தான், வராது. சப்போஸ் மேலே ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்? கீழே இப்போ இப்படி கூட இருக்கும். a to the power m b to the power m அப்படி இருந்தால் கூட a into b the whole power m அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் மேலேயும் நமக்கு ஒரே நம்பர் இல்லை. ஸோ இது நாட் ஈக்குவல், ஃபால்ஸ். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். 3 to the power 4 into 3 to the power 7 is equal to 3 to the power 11. இது என்ன இருக்குது? பேஸ் ஒரே மாதிரி இருக்கா? அதாவது இப்படி இருக்கா? a to the power into a to the power n equal to a to the power m plus n. கீழே பேஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்கக்கூடிய பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். அப்போ 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 வருதா? அப்போ இது ட்ரூ. அடுத்து 2 to the power 0 is equal to 1000 to the power 0. எனிதிங் பவர் 0னால என்ன வரும்னு சொன்னேன்? 1. அப்போ 1000 பவர் 0னாலும் 1, ரெண்டும் ஈக்குவலா? ஸோ இதுவும் ட்ரூ. அடுத்து 2 to the power 3 3 to the power 2 விட சின்ன நம்பரான்னு கேட்குறாங்க. இப்போ 2 to the power 3னா என்ன வரும்? 2 3 times மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 8. 3 to the power 2னா 3 into 3, 3 3 சார் என்னது? 9. அப்போ 8 9ஐ விட சின்ன நம்பரா? அப்போ இது ட்ரூ தான். அவங்க கொடுத்துருக்கிறது படி ட்ரூ தான். அடுத்த சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். 2 to the power 6. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2ஐ 6 times எழுதிக்கிறோம். 2 into 2 into 2. இதை நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வேல்யூ. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 32, 32 into 2 64.
அடுத்து இது 11 into 11 நமக்கு தெரியும். 11 11 சார் எவ்வளோ 121, நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். அடுத்து 5 5 சார் 25, 25 into 5 என்னன்னு தெரியுமா 125, 125 into 5 என்னன்னு தெரியுமா 625 நினைக்கிறேன். 125 into 5 இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன். 5 5 சார் 25, ரிமைனிங் 2, 5 2 சார் 10 + 2 12, ரிமைனிங் 1, 1 5 சார் 5, பார்த்தீங்களா 625. அடுத்து 9 to the power 3 என்ன எழுதுகிறோம் 9 into 9 into 9, 9 9 சார் 81, 81 into 9 என்னம்மா 1 9 சார் 9, 9 7 சார் 72. This is the answer. அடுத்து express the following in exponential form. எக்ஸ்பொனென்ஷியலாக அந்த பவர் ஃபார்மில் எழுதணுங்கிறது. இங்கே எத்தனை 6 இருக்குது 1 2 3 4 இருக்கா. அப்போ 6 போட்டுக்கிறீங்க, எத்தனை 6 வருதோ அதை பவரில் மேலே போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதுலேயே செகண்ட் சம் t into t, t எடுத்துக்கிறோம், எத்தனை t இருக்குது அது பவரில் போட்டுக்கிறோம். அடுத்து 5 இருக்குது 7 இருக்குது, 5 5 எத்தனை இருக்குது 2 மல்டிப்ளை 7 எத்தனை இருக்குது 7 போட்டுக்கிறீங்க, 7 வந்து 3 times, அவ்வளோதான். அடுத்து இங்கே 2வும் ஏவும் இருக்குது, 2 into a போட்டுக்கோங்க. 2 எத்தனை தடவை இருக்குது 2 times, a எத்தனை இருக்குது 2 times, அவ்வளோதான். ஃபிஃப்த்து சம் பாருங்க, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூஸிங் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஒவ்வொன்றையும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னு அர்த்தம். 512 எப்படி பண்ணலாம் 2 2s are 4, remaining 1, 5 2s are 10, remaining 1, 6 2s are 12. மறுபடியும் எகெயின் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, remaining 1 இங்கே என்ன ஆயிரும் 16 ஆகிடுமா. அப்போ 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 1 2s are 2, remaining 1 கொடுக்குறோம் 12, 6 2s are 12, மறுபடியும் 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. இப்போ இதை எடுத்து எழுதிக்கிறோம். எத்தனை 2 இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9, 9 2 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 to the power 9, அவ்வளோதான். புரிஞ்சுதா. அடுத்து 343, இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் 3, இட்ஸ் வந்து ஆட் நம்பர். இது வந்து 2ஆல் 3ஆல் 4ஆல் 5ஆல் 6ஆலலாம் டிவைடே ஆகாது. ஸோ நம்ம அதை என்ன எடுத்துக்கிறோம், அடுத்து 7 எடுத்துக்கிறோம். 4 7s are 28, 34ல் 28 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 6 இருக்குமா. அந்த 6 3யோட சேர்த்தனா 63, 9 7s are 63. அடுத்து 49ல் 7 7s are 49. இப்போ இது எடுத்து எழுதிக்கலாம். 343க்கு 7 into 7 into 7. அப்போ இதனோட ஆன்சர் என்ன 7 to the power 3. அடுத்த சம் பாருங்கள் 729. 729 நம்ம 3ஆலே எடுக்கலாம். 2 3s are 6, ரிமைனிங் 1 கொடுங்க. 12ல் 4 3s are 12, 3 3s are 9, மறுபடியும் 8 3s are 24, 1 3s are 3, 2 3s are 6, ரிமைனிங் 2 கொடுத்தா 21ல் 7 3s are 21, 9 3s are 27, 3 3s are 9. இப்போ எத்தனை 3 இருக்குது 1 2 3 4 5 6. இப்போ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 3 to the power 6, அதுதான் இங்கே ஆன்சர். அடுத்து அதுலேயே ஃபோர்த் சம் 3125. கடைசியில் 5ன்னு முடிஞ்சால் அது 5ஆல் மட்டும் தான் நமக்கு டிவைட் ஆகும். 6 5s are 30, ரிமைனிங் 1 கொடுங்க. 12ல் 2 5s are 10, ரிமைனிங் 2 கொடுங்க. 25ல் 5 5s are 25, மறுபடியும் 6ல் 1 5s are 5, ரிமைனிங் 1 கொடுக்குறோம். 2 5s are 10, ரிமைனிங் 2 கொடுங்க. 5 5s are 25, எகெயின் 2 5s are 10, ரிமைனிங் 2 கொடுங்க. 5 5s are 25. இப்போ 25ல் 5 5s are 25. எத்தனை 5 இருக்குது 1 2 3 4 5. இப்போ 5 to the power 5. அடுத்து 6 சம் பாருங்கள். ஐடென்டிஃபை த கிரேட்டர் நம்பர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். 6 to the power 3 எடுத்துக்கிறோம், அல்லது 3 to the power 6. இது ரெண்டையுமே தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 6 to the power 3னா 6 6 36, 36 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 6 36, ரிமைனிங் 3, 6 3s are 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 18 plus 3 எவ்வளோ 19 20 21. அப்போ இது 216. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 என்னம்மா 27 into 3, 3 7s are 21, ரிமைனிங் 2, 3 2s are 6 1 81, 81 into 3 என்னது 1 3s are 3, 3 8s are 24, 243 into 3. இதை மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9, 3 4s are 12, ரிமைனிங் 1, 3 2s are 6 1 7. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன 729. இப்போ எது பெருசு 6 to the power 3 பெருசா இல்லை 3 to the power 6 பெருசா? எது கிரேட்டர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. எது கிரேட்டர் நம்பர் அப்படின்னா
3 to the power 6 is greater அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். 5 to the power 3 பெருசா அல்லது 3 to the power 5 பெருசா? 5 to the power 3 எழுதிக்கிறோம். 5 into 5 into 5. 5 5s are 25. 25 into 5 125. சரியா? 3 to the power 5. 3 3s are 9. 9 3s are 27. 27 into 3 81. 81 into 3 என்னது 243. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது 243. இது ஏற்கனவே நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல. இப்போ இதில் எது கிரேட்டரு? 3 to the power 5 is greater. அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். 2 to the power 8 or 8 to the power 2. 2 to the power 8 என்ன? 2வை 8 டைம்ஸ் எழுதியிருக்கிறோம். 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. 16 2s are 32. 32 2s are 64. 64 into 2 128. 128 into 2 2 8s are 16, remaining one 2 2s are 4 and 5, 2 1s are 2, 256. 8 8s are இது 64. எது கிரேட்டரு? 256 தான் கிரேட்டர். இதனுடைய சம் என்ன? 2 to the power 8 is greater. அடுத்து செவன்த் சம் பாருங்கள். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். த சேம் மெத்தட் தான். 7 ஸ்கொயர் இன்ட்டு 3 to the power 4 அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், வரக்கூடிய ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான். 7 to the power 2னா என்ன? 7 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் 49. 3 to the power 4னா என்ன? 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9. 9 3s are 27. 27 into 3 81. இப்போ 49 81 மல்டிப்ளை பண்ணுறோம். 1 9s are 9, 1 4s are 4. 8 9s are 72 2s, remaining 7. 8 4s are 32. 32 plus 7 என்ன? 39. 9 4 2 plus 6 9 3. 3 9 6 9. புரிஞ்சுதாப்பா? இதில் செகண்ட் சம் பாருங்கள். 3 to the power 2 into 2 to the power 4. 3 to the power 2னா என்ன? 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 9. 2 to the power 4னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ இந்த 16யும் 9யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 6 are 54, 4 remaining 5. 1 9s are 9, 9 plus 5 14. சரியா? இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்து 5 to the power 2 into 10 to the power 4. 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 25. 10 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 10 10s are 100. 100 into 10 1000. 1000 into 10 10,000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 25யும் 10,000 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 25,000 கிடைக்கும். சரியா? எயித்து சம்மும் இதே தான், சிம்பிள் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். -4 the whole power 2னா -4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். -4 into -4. 4 4s are 16. minus into minus plus. ஓகே. அடுத்து -3 into -2 the whole power 3. -3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -2 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை அப்படியே எழுதிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. 4 2s are 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். புரிஞ்சுதா? இப்போ 3 into 8 24. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். புரிஞ்சுதா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைனஸ் வந்து ஈவன் ஆட் நம்பர்ஸில் வந்ததுன்னா ஆன்சர் மைனஸில் தான் வரும். என்ன ஆட் நம்பர்னால் 3 டைம்ஸ் அல்லது 5 டைம்ஸ் அல்லது 7 டைம்ஸ் அப்படிலாம் வந்ததுன்னா நமக்கு ஆன்சர் மைனஸில் தான் வரும். இல்லைன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இந்த ப்ளஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் தான் வரும். இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி. அடுத்த சம் பாருங்கள். -2 the whole power 3 into -10 whole power 3. இப்போ -2வை 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4, 4 2s are 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். -10 the whole power க்யூபும் பாருங்கள். 10 into 10 எவ்வளோ அது? 10 10s are 100. 100 into 10 10 10s are 100. 100 into 10 1000. அப்போ -1000 தான். நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது இப்போ நம்ம எதையும் மல்டிப்ளை பண்ணுறோம்? 1000ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். -8 into -1000. அப்போ 8 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8000. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். புரிஞ்சுதா? தேங்க்யூ.